இங்கே ஒரு புதிய வாழ்க்கையின் உறுதி கதை. ஒரு சிறிய ஊரில் முருகன் என்கிற இளைஞன் இருந்தான். வறுமை அவனோட நிழல் போல. ஆனா மனசு மட்டும் உறுதியான கல்லு. அவன் குடும்பத்துக்கு ஒரே ஆதாரம். அப்பா உடம்பு சரியில்ல. அம்மா சிறிய வேலை. வருமானம் நாளைக்குப் போதாத நிலை. ஆனா முருகன் தினமும் ஒரு வார்த்தை மட்டும் மனசில். நான் என் குடும்பத்தை உயர்த்துறவன்தான். அவனுக்கு ஒரு சின்ன ஆட்டோ இருந்தது. காலை முதல் இரவு வரை ஓட்டுவான். பிடி வண்டியோடு கனவு மட்டும் பெரியது. நாளைக்கு எனக்கு என் சொந்த டிராவல்ஸ் கம்பெனி இருக்கும். சிலர் சிரிச்சாங்க. சிலர் ஏளனமா பேசினாங்க. ஆனா முருகன் செவியிலே போகல. ஏனென்றால் அவன் கனவோட சத்தம் அதிகமாயிருந்தது. ஒரு நாள் அவன் ஆட்டோக்குள் ஒரு பெரிய நிறுவன மேலாளர் வந்தார். முருகனின் மரியாதை, ஒழுங்கு, பேசும் திறமையைக் கண்டு அந்த மேலாளர் கேட்டார். நீ இன்னும் பெரிய வெற்றியடையணும் போலிருக்கே. உன் கனவு என்ன? முருகன் தைரியமா சொன்னான். என் சொந்த டிராவல்ஸ் சேவை துவக்கணும் ஐயா. அந்த மேலாளர் சிரிச்சு, உன்னோட உறுதிய நான் நம்புறேன். நாளைக்கு அலுவலகத்துக்கு வா. அடுத்த நாள் முருகன் வாழ்க்கையையே மாற்றும் வாய்ப்பு. அந்த மேலாளர் அவனுக்கு முதல் வாகனம் வாங்க பைனான்ஸ் செய்து கொடுத்தார். முருகன் தளரவில்லை. 24 மணி நேரமும் உழைப்பு. சீரான சேவை. அவனோட முருகன் டிராவல்ஸ் நகரமெல்லாம் புகழ் பெற்றது. வீட்டு வறுமை மறைந்தது. அப்பா, அம்மா கண்களில் சந்தோஷக் கண்ணீர். முருகன் மட்டும் வழக்கம் போல சரிவில்லாத உழைப்பில். இந்த கதையின் நெறி. உறுதி என்ற ஒன்று இருந்தால் வாழ்க்கை எத்தனை தடைகள் போட்டாலும் வெற்றி வந்து கையை பிடிக்கும்.